கோதுமை கம்பு தோசை செஞ்சிடலாம். 2 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு கம்பு மாவு, 1 கப்பு பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் ஊறட்டு. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, துவரம் பருப்பு, கருவேப்பிலை, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. துருவின கேரட்டை போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. கட் பண்ண தக்காளி பழத்தை வதக்கி இந்த டிஷ்ஷுக்கு தக்கன உப்பை போட்டு 1 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ வெந்துட்டு கட் பண்ண அரை கப்பு மல்லி இலையை போட்டுக்கோங்க. இதை கோதுமை மாவில் விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கல்லுக்கு இட்டாயிட்டு தோசையாக விட்டுறலாம். சுற்றி எண்ணெய் விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வெந்துட்டு திருப்பி போட்டுடலாம். இப்போ சுவையான கோதுமை மாவு கம்பு தோசை ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி, இட்லி பொடி சூப்பராக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.